நம்ம சிஎஸ்கேவிற்காக உயிரை கொடுத்து மீண்டும் களமிறங்க போகும் முக்கிய வீரர். இன்ஜுரி காரணமாக இந்த தொடரில் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இருந்தாலுமே அவர் முழுமையாக அணியை விட்டு வெளியே போகாமல் சிஎஸ்கே கேம்ப்லேயே உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்துட்டு எப்படியெல்லாம் வீரர்கள் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு நம்ம முன்னாள் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள். இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் ஜெயிச்சால் சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கிறதுனால ருத்ராஜ் கேக்வாட் உடனடியாக நான் மீண்டும் சிஎஸ்கே அணிக்காக நம்ம இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காருங்க. இந்த அப்டேட்டால் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் உள்ளே வந்தார் அப்படின்னா டீம் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். ஏன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் அவ்வளோ இன்ஜுரி ஆகிடுச்சு, அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அவர் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்துக்கிட்டும் சரி, அங்கே சிஎஸ்கே கேம்பில் இருந்துக்கிட்டும் சரி, ப்ராக்டிஸ் நல்லா தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, கையை நல்லா தான் அசிச்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஜுரி அப்படின்றது தெரியல. ஒருவேளை சிஎஸ்கே தொடர் தோல்வியால் சிஎஸ்கே அவரை உடனடியாக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இன்னும் இருக்கிற 6 போட்டியில் சிஎஸ்கே ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணுங்க. அப்படி தான் தல தோனி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் உள்ளே வந்தார் அப்படின்னா அந்த 1-1 பொசிஷன்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஆயுஷ் மேத்தேவை ஓப்பனிங் ஆட வச்சுட்டு சைக்ரஸையும் ஆயுஷ் மேத்தையும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டா ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் 1-1 வந்தால் கரெக்டாக இருக்கும். ரச்சின் ரவீந்திரா இப்போ ஃபார்ம் அவுட்டாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக அவர் அடுத்த போட்டியில் விளையாடுவது மிகப்பெரிய அளவு சந்தேகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒருவேளை அப்படி ரச்சின் ரவீந்திராவை தூக்கிட்டு டெவில் பிரவேஸ் உள்ளே கொண்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தேவையும் நம்ம சைக்ரஸையும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு டெவில் பிரவேஸ் 1-1 ஆட வச்சாங்கன்னா டீம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவர்டனுக்கு பதிலாக நாதன் எலிஸை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா செம்ம போலிங்லேயே செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைனா ஏதாச்சும் இந்திய ஒரு யங்ஸ்டரை நாகர்கோட்டிலாம் செம்மையாக போலிங் போட்டுட்ருக்காரு, அவரை கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ராமகிருஷ்ண கோஷே இருக்கார், அவருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல சான்சஸ் பல வீரர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரோலுக்கு. கண்டிப்பாக சிஎஸ்கே அணி அடுத்த போட்டியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடும் மிகப்பெரிய ஒரு பிளேயிங்களோடு வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் இந்த சீசன் அவர் இந்த ஃபஸ்ட் 5 மேட்சில் நல்லா ஸ்டார்டிங் கொடுத்தாரு, 250 அடித்து வச்சிருக்காரு. அப்படி இருந்து அவர் அந்த இன்ஜுரி மட்டும் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவருடைய இன்னிங்ஸே வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த ஐபிஎல் வச்சுச்சா அவருக்கு அடுத்தடுத்து லெவலில் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. பட் இப்போது அதுக்கு நடக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே சீக்கிரமாக அவர் கம்பேக் பண்ணுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவிற்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது, அதை ஒருபோதும் விடமாட்டாங்க. சிஎஸ்கே எப்பயுமே இந்த மாதிரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி பார்க்குறது தான் இந்த டீமுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோட அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா வீரர்களையும் எல்லா அணிகளையுமே தட்டி தூக்கிட்டு அவங்கள ஓரங்கட்டிட்டு நாங்கள் டாப்புக்கு போகிறோமா இல்லையா அப்படின்றத அடித்து சொல்கிறாரு நம்ம தல தோனி அவர்கள். அதே மாதிரி சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்களும் ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா டீம் பக்கா ஸ்ட்ராங்குங்க. யாராலையுமே அசைக்க முடியாது. என்ன முன்னைய போட்டியில் பவுலிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பேட்டிங்கு செம்ம ஸ்கோர் பண்ணாங்க. பட் பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருந்தா கண்டிப்பாக மேபி மும்பை அணியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை தோனி அந்த ட்ரிக்ஸை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏகேவை கொண்டு வராதது மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கம்பல்சரி எந்த போட்டியில் எந்த மிஸ்டேக்கை தோனி பண்ண மாட்டார். கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு 11ஸை வச்சுட்டு யார் இம்பாக்ட் பிளேயர் அப்படின்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ள வர போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக சிஎஸ்கே அணி அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் கட்டாயம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கே கோட்டைக்குள் அந்த பிளேயிங் லெவலின் இடம் பிடிக்குவாரா? அவருடைய கை நல்லா தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக அவர் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. பட் என்ன ஒன்றுனா அது சிஎஸ்கே அணி குறையான வீரர்கள் தான் எடுத்திருக்காங்க. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வீரராக ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் அணிக்கு வந்தார் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. யாராலையுமே அடிச்சிக்க முடியாது. சிஎஸ்கே அணி பக்கா ஸ்ட்ராங் ஆயிரும். ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கேவினருக்காக அவரை உயிரை பணைய வைத்து இணைய போகிறத குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்றைய போட்டி லக்னோ வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன ஒரு கேமுங்க. இந்த கேமை பார்க்கறதுக்கு தாங்க அவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் காத்துட்டு இருந்தாங்க. நேற்றைய போட்டியில் டாஸ் வின் பண்ண அக்சர் பட்டேல் உடனடியாக நாங்கள் பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பேட்டிங் லக்னோ அணி வீரர்கள் ஓப்பனிங் செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாருங்க. எய்டன் மார்க்கரமும் மிச்சில் மார்ஸும் அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. 2 பேரும் அவ்வளோ அற்புதமாக அடித்தாங்க. மார்க்கரம் 50 அடித்தார், இவர் 40+ அடித்தார். அப்படி இருந்து லக்னோவுடைய ஸ்கோர் 10 ஓவரில் 90 ரன் அடித்து வச்சுருக்காங்க. அப்படி இருந்து கடைசி
கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு வெறும் 60 ரன் தான் அடித்தாங்க. ஸோ அந்த இடத்துல தாங்க மேட்சை வந்து கொண்டு வந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஃபஸ்ட்டு 10 ஓவரில் வேணும்னா எங்ககிட்ட மேட்ச் இல்லாமல் இருக்கலாம், அடுத்து 10 ஓவரில் மேட்ச் எங்ககிட்ட தாண்டா இருக்கும், எங்களை தாண்டி போகாதுன்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலர் சும்மா தரமாக பவுலிங் பண்ணாங்க. லக்னோ பேட்ஸ்மேன் ஆடி போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களால தெரியவே தெரியல. டேவிட் மில்லர்லாம் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியலைங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான பவுலிங்கை போட்டாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. முகேஷ் குமார் ஒரு பக்கம் செம்மையாக போட்டுட்ருக்காரு, குல்தீப் யாதவ் ஒரு பக்கம் செம்மையாக போட்டுட்ருக்காரு, மிச்சில் ஷாக் ஒரு பக்கம் செம்மையாக போட்டுட்ருக்காரு. என்ன பவுலிங்க டெல்லி அணி சும்மா அப்படி இருக்குங்க. வேறு மாதிரியான ஒரு அணி, யாராலையுமே அவங்கள அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தரமான லைனப்பை தான் வச்சுருக்காரு அக்சர் பட்டேல். அவருடைய கேப்டன்சி இந்த சீசன் செம்மையாக இருக்குங்க. ஸோ 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. 157 என்னமோ அடித்தாங்க லக்னோ அணி. 158 அப்படின்ற ஒரு இலக்கை நிறுத்தி பயணம் செஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஓப்பனிங் செம்மையாக ஆடிட்டுருக்காங்க. அபிஷேக் புரலும் கருண் நாயரும் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் புரல் ஒரு பக்கம் 50 அடித்தார், கருண் நாயர் வந்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ராகுல், நம்ம துருப்புச்சீட்டு ஒரு பேக் போர்ன் ஃபினிஷர்னு கூட நம்ம சொல்லலாம் கேஎல் ராகுல். அந்த ரோலை தான் இப்போ வந்து ரீசெண்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. வந்தவர் உள்ளே தூங்கிட்டாருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பவுலிங் ஒரு பக்கம் லக்னோ போட்டுகிட்டே இருக்காங்க, ராகுல் ஒரு பக்கம் வேறு மாதிரி ஆடிட்டே இருக்கார். நீங்கள் கடைசி வரைக்கும் நான் விக்கெட் எடுக்க முடியாது, நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், அவுட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் அவர்கள் ஒரு பக்கம் தூங்கிட்டார். கடைசியில் அவர் வந்து 50 அடித்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான இன்னிங்ஸோட டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து வின் பண்ண வச்சார். அது மிகப்பெரிய அளவு வந்து ஒரு நல்ல இதாக போயிட்டுருக்கு. ஸோ ராகுல் அவர்கள் T20யில் நான் நல்லா ஆட மாட்டேன், என்கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இல்லையான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே முட்டுப்புள்ளி வைக்கிற விதமாக செம்ம ஒரு இன்னிங்ஸை கொடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபாரமாக வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலையும் மாசாக வந்து மேலே போயிருக்காரு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. புதிய கேப்டனை நியமித்தாங்க. ஸோ ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து டெல்லியிலிருந்து லக்னோ அணிக்கு மாற்றப்பட்டார். அதேமாதிரி லக்னோவிலிருந்து கேஎல் ராகுலை டெல்லி அணி தட்டி தூக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களோட வந்த அணியில் வந்து கேஎல் ராகுலுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருச்சு. பட் வந்து ரிஷப் பண்ட் அவர்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல. ஸோ அவருடைய பேட்டிங் குறித்து நிறைய விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாரு, எப்படி கம்பேக் பண்ண போகிறாரு, மேபி லக்னோ அணியில் அவர் கேப்டன்சி தான் வந்து மிகப்பெரிய அளவு வந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு தெரியல. மேபி அவருடைய கேப்டன்சியை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேயராக வந்து அவர் கண்டினியூ பண்ணார்னா கண்டிப்பாக செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்க. அவர் எப்பேற்பட்ட பேட்ஸ்மேன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சிடென்ட்லேருந்து கம்பேக் பண்ணி ஒரு தரமான இன்னிங்ஸை கொடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அது அந்தளவுக்கு அவர் மேலே வச்ச ஒரு கான்ஃபிடென்ட் தான் அவரை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக டெல்லி அணி எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ லக்னோ அணியும் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. ஒரு நல்ல கம்பேக்கோட ரிஷப் பண்ட் அவர்கள் கண்டிப்பாக வருவார் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ முக்கியமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லா அடுத்தடுத்து நல்ல ஒரு என்கரேஜோடு வருவாங்க. ஸோ நேற்றைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ அணி அற்புதமாக ஆடினாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு போயிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் புள்ளிப்பட்டியலில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. ஸோ நேற்றைய போட்டியில் லக்னோ அணி தோல்வியை சந்தித்ததை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, எந்த இடத்துல மேட்சை விட்டாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.